இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, வணக்க மாதத்தின் 18ஆம் நாள் மரியா வீரத்தின் தாய் என்ற தியானத்தில் தியானித்து அன்னை மரியார் வழியாக இறையருளை பெறும். இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாயும் என்று வாசிக்கிறோம். நிமிர்ந்து நிற்றல் நற்செய்தியில் என்றார் என்ற சொல் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு தாய் தன் மகன் சித்திரவதை செய்யப்படுவதை பார்க்கும்போது மயங்கி விடுவது இயல்பு. ஆனால் மரியா அங்கே நின்றார். உடல் ரீதியான நெற்றல் மட்டுமல்ல, மன ரீதியான வீரம், பயத்தை பகைத்தல். அந்த சிலுவையில் நிற்பது என்பது உயிருக்கே ஆபத்தான காரியம். சீடர்களே பயந்து ஓடி போன போது ஒரு பெண்ணாக மரியா அங்கே நின்றது அசாத்தியமான துணிச்சல். மரியா ஒரு தியாக பலிபீடம். ஆபிரகாம் தன் மகனை பலியிட துணிந்ததை விட மரியா தன் மகன் சிலுவையில் பலியாவதை கண்ணெதிரே கண்டு அதை இறை சித்தமாக ஏற்றுக்கொண்டது பெரிய பெரிய விசுவாச வீரம். அன்னை மரியாவை ஆபிரகாமோடு ஒப்பிட்டு அவரை ஒரு தியாக பலிபீடம் என்று அழைப்பது இறை ரீதியாக மிகப்பெரிய உண்மை. ஆபிரகாம் விசுவாசத்தை தந்தை என்றால் மரியா விசுவாசத்தின் அன்னை. இந்த ஒப்பீட்டை இன்னும் நாம் காலத்திலே நாம் தியானிக்க முடியும். கத்தியை தூக்கிய ஆபிரகாம், சிலுவையை தாங்கிய மரியா. ஆபிரகாம் நம்பிக்கையின் வீரம். ஆபிரகாம் தன் மகனை ஈசாக்கை பலியிட துணிந்த போது அங்கே ஒரு 17 ஆட்டுக்கடா கிடைத்தது. பலி நிறுத்தப்பட்டது. மகனை திரும்ப பெற்றுக் கொண்டார். மரியா தியாகத்தின் வீரத்தை பார்க்கிறோம். மரியா தன் மகன் சிலுவையில் அறையப்பட்ட போது அங்கே எந்த பலிபீடம் வரவில்லை. வானதூதர்கள் வந்து சிலுவையில் தடுத்து நிறுத்தவில்லை. தன் கண் முன்னாலேயே மகன் துடி துடித்து இறந்ததை பார்த்தார். அவர் கடவுள் ஆட்டை தந்த மகனை காத்தார். ஆனால் மரியாவோ தன் மகனையே உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டியாக முழுமையாக கொடுத்தார். அது ஆபிரகாமின் தியாகத்தை விட பெரியதல்லவா? பலிபீடமாக மாறிய மரியா. பலிபீடம் என்பது பலிப்பொருளை தாங்கி நிற்கும் ஒரு தளம் என்பதை அறிகிறோம். இது எப்படி இயேசு சிலுவை என்ற மர பலிபீடத்தில் பலியானார் என்றால் அன்னை மரியா தன் இதயத்தை பலிபீடமாக்கி அங்கே தன் மகனை பலியாக கொடுத்தார். மரியா அங்கே பார்வையாளராக மட்டும் இருக்கவில்லை. உலக மீட்புக்காக என் மகன் இறக்க வேண்டும் என்பது இறை சித்தம் என்றால் அதை நானும் ஏற்கிறேன் என்று மௌனமாக சொன்னார். நாம் பல நேரங்களில் நமக்கு வேண்டப்பட்டவர்களை கடவுள் எடுத்துக்கொள்ளும் போது நாம் கதறுகிறோம், கசந்து போகிறோம். ஆனால் மரியா தனக்கு கற்றுத்தருவது கடவுள் கொடுத்து அவரிடமே திரும்பி கொடுக்கும் போதுதான் அது முழுமையான தியாகமாகிறது. இங்கே விசுவாச வீரத்தை அசைக்க முடியாத உறுதியாக பார்க்கிறோம். மரியா ஏன் வீரத்தாய்? அவர் ஆபிரகாமை விட ஒருபடி மேலே சென்றது. முரண்பாடு என்ன? வாக்குறுதியை முரண்பாடு என்று சொல்லுவார்கள். ஆபிரகாமுக்கு ஒரு மகன் வழியாக சந்ததி பெருகும் என்று சொல்லப்பட்டது. மரியாவோ அவர் பெரியவர் ஆவார், தாவீதின் அரியணையில் அமர்வார் என்ற வாக்குறுதியை பெற்றவர். அந்த முரண்பாட்டை ஈர்க்கிறார் அன்னை மரியா. அரியணையில் அமர வேண்டியவர் சிலுவையில் தொங்குவதை பார்த்தும் கடவுள் சொன்னது பொய் என்று மரியா நினைக்கவில்லை. சிலுவையே அரியணை என்று நம்பிய அந்த பார்வைதான் விசுவாச வீரம். சிலுவையே அரியணை என்று நினைக்கக்கூடிய நேரம். நாம் ஒரு ஜெபம் செய்வது அது நடக்கவில்லை என்றால் உடனே மாதாவிடம் மெழுகுவர்த்தி வைக்க மாட்டேன் என்று ஸ்ட்ரைக் செய்வோம். நான் உன்னிட்ட வந்தேன், நீ எனக்கே தரல என்று சொல்லுவோம். ஆனால் மரியா தன் வாழ்வே சிதைந்தாலும் கடவுள் மீது கொண்ட பிடிப்பை விடவில்லை. தியாக பலிபீடம் தரும் ஆறுதல். மரியா பலிபீடமாக மாறியதால் நமக்கு கிடைத்தது பலன் என்ன? மரியா சிலுவையில் தன் மகனை பலி கொடுத்ததால் தான் நமக்கு அவர் அம்மாவாக கிடைக்கிறார். தன் சொந்த மகனை பலி கொடுக்க துணிந்த ஒரு தாயால் தன் உலகில் கஷ்டப்படும் பல கோடி பிள்ளைகளின் வேதனையை புரிந்து கொள்ள முடியும். மரியா ஒரு உயிருள்ள பலிபீடம். இன்றும் திருப்பலியில் அப்பமும் திராட்சை ரசமும் இயேசு உடலாக மாறுவது போல மரியாவின் தியாகத்தால் நம் துன்பங்களும் ஆசீர்வாதமாக மாறுகின்றன. ஆபிரகாம் பலிகளை சென்ற போது ஒரு தேர்வு, டெஸ்ட். ஆனால் மரியா பலிபலியை கண்டபோது ஒரு தீர்வு, சொல்யூஷன். ஆபிரகாம் தன் மகனை பலியிட துணிந்தது, பின்வாங்கினார். மரியா தன் மகனை பலியிட்டு கடைசி வரை சிலுவையடியில் நின்றார். மே மாதம் 18ஆம் நாளாம் இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நம்மிடம் இருப்பவற்றை கடவுள் கேட்கும் போது மரியாவை போல ஒரு பலிபீடமாக மாறி அதை தர தயாராக இருக்கிறேனா? தியாகம் என்பது இழப்பல்ல, அது உறைவனுக்கு எதையும் கொடுக்கும் துணிச்சல். அன்னை மரியாவை போல நாமும் விசுவாச வீரர்களாக மாறுவோமா? எல்லாம் தருகின்றேன், என்னையும் தருகின்றேன் என்று பாடுகிறோம். ஆனால் எதை நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோம்?
வீரம் என்பது பயம் இல்லாமல் இருப்பதல்ல, பயம் இருந்தாலும் சரியான நீதிக்காக ஓடிவிடாமல் அந்த இடத்தில் நிலைத்திருப்பது. மரியாவின் அந்த சிலுவையடி வீரத்தை, பயத்தை எதிர்கொள்ளும் துணிச்சலை இந்த கரேஜியஸ் ஃபியர் என்பது கோணத்தில் இன்னும் நாம் தியானிக்கலாம். பயம் ஒரு உணர்வு, வீரம் ஒரு முடிவு. மரியா ஒரு சூப்பர் ஹீரோ அல்ல, அவர் நம்மை போன்ற உணர்ச்சிகள் கொண்ட ஒரு தாய். சிலுவையில் நின்ற போது அவருக்கு பயமே இல்லை என்று சொல்வது உண்மையாக இருக்காது. சூழலில் பயங்கரம், சுற்றி நின்று விட படைவீரர்கள், ஏளனம் செய்த கூட்டத்தினர், ரத்தம் சொட்டும் சிலுவை, இவை யாரையும் நடுங்கத்தான் வைத்திருக்கும். வீரம் என்பது இதய துடிப்பே இல்லாமல் இருப்பதல்ல. இதயம் பயத்தில் வேகமாக துடித்தாலும் கால்கள் அந்த இடத்தை விட்டு நகர மறுப்பதற்கான வீரம் மரியா ஓடவில்லை. அவர் தன் பயத்தை விட தன் அன்பிற்கு ஆழமாக முக்கியத்துவம் கொடுத்தார். பல நேரங்களில் எனக்கு பயமாக இருக்கிறது, அதனால் என்னால் இதை செய்ய முடியாது என்கிறோம். ஆனால் மரியா நமக்கு கற்றுத்தருவது, பயப்படு பரவாயில்லை, ஆனால் பயந்து பின்வாங்காதே. பயப்படு பரவாயில்லை, ஆனால் பயந்து பின்வாங்காதே. நீதிக்காக நிலைத்திருக்க வேண்டும். சிலுவை என்பது ஒரு காலத்தில் மிகப்பெரிய அநீதி. ஒரு குற்றமற்றவர் கொல்லப்படுகிறார். அதை அநீதிக்கும் மௌனமாக நிற்பதே ஒரு பெரிய புரட்சி. மரியா அங்கே நின்றது என் மகன் குற்றமற்றவர் என்று சொல்லாமல் சொல்லும் ஒரு சாட்சியம். அதிகார வர்க்கத்திற்கு எதிராக ஒரு தனிப்பெண் காட்டிய எதிர்ப்பு அது. தீமை என்பது ஒரு இருட்டு போன்றது. இந்த இருட்டில் பயந்து ஓடாமல் ஒரு மெழுகுவத்தியாக அங்கே நிலைத்திருப்பதுதான் வீரம். அந்த கல்வாரி இருட்டில் எரிந்த தியாக தீபம் அன்னை மரியா. ஓடிவிடாது, விசுவாசமாக இருக்கிறார். நகைச்சுவையாக சொன்னால், நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நாம் ஆஃப்லைன் போய் விடுகிறோம். கடவுளிடம் காட்டு விசுவாசத்தில் ஒரு பிரேக் எடுத்து விடுகிறோம். சீடர்களின் ஓட்டம் அன்னை மரியாளின் நொற்றில் என்கிற கருத்தை நாம் தியானிக்க முடியும். பல முறந்திய ஆண்கள் சீடர்கள் உயிருக்கு பயந்து கதை உட்புறமாக பூட்டிக்கொண்டு ஒளிந்திருந்தார்கள் என்பதை நாம் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பிறகு பார்க்கிறோம். ஆனால் பலவீனமான ஒரு பெண் மரியா மரணத்தின் நிலையில் நிற்கிறார். சீடர்கள் இயேசுவின் அற்புதங்களை மட்டும் நம்பினார்கள். மரியா இயேசுவின் வார்த்தையை நம்பினார். இதுதான் வித்தியாசம். என்று நாம் அற்புதங்களை நம்புகிறோமா, இயேசுவின் வார்த்தையை நம்புகிறோமா? வார்த்தையை நம்புவர்களுக்குத்தான் சிலுவைகளில் நிற்கும் வீரம் வரும். நிற்றல் ஒரு ஆன்மீக ஆயுதம். கத்தோலிக்க உரைநடையில் சொல்ல போனால், மரியா நிற்றல் சாத்தானின் தலை நசுக்கப்படும் நிகழ்வின் தொடர்ச்சி. திருப்பாடல் 125 ஒன்று சொல்வது போல, ஆண்டவரை நம்புவோர் சீயோன் மலைக்கு ஓடி போவர், அது அசையாது என்று நிலைத்திருக்கும். மரியா அந்த சீயோன் மலையாக அங்கே நின்றார். நம்முடைய குடும்பங்களில் கஷ்டங்கள் வரும்போது, கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் யாராவது ஒரு மரியாவை போல நிலைத்து நின்றால் தான் அந்த பிரச்சனை தீரும். யாராவது ஒரு பயப்படாமல் நின்றால் தான் அது குடும்பம் சிதறாமல் இருக்கும். மே மாதம் 18ஆம் நாள் என்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். வீரம் என்பது சந்தேகத்தில் இல்லை, அது உங்கள் நிலைத்திருத்தலில் இருக்கிறது. உலகம் உங்களை ஏன் இன்னும் இப்படி பிடித்துக் கொண்டிருக்கிறாய், விட்டுவிடு, விட்டு ஓடு என்று சொல்லும் போது, ஆனால் உங்கள் இதயம் இதுதான் உண்மை, இதுதான் நீதி என்று சொன்னால், மரியாவை போல அங்கே நிலைத்தில்லுங்கள். உங்கள் சிலுவைக்கு அடியில் நீங்கள் நிமிர்ந்திருக்கும் போது நீங்கள் மட்டும் இருக்கவில்லை, அன்னை மரியாவும் உங்களோட கரங்களை பிடித்துக் கொண்டு உங்களோடு இருக்கிறார். அந்த வீரவை மனிதர்களாக மாற்றும். மே மாதம் 18ஆம் நாளான இன்று அன்னையின் வீரத்தாய் இந்த குணத்தை அழகாக பார்ப்போம். மலர்மாலையாக சுட்டுவோம். சவால்கள் எதிர்கொள்ளும் துணிவு, மௌனத்தில் வலிமை. தம் சின்ன காய்ச்சல் வந்தாலே சாமி எங்கே போனார் என்று கேட்கிறோம். ஆனால் மரியா தன் சிலுவையில் தொங்கிய போதும் சாமி ரிசைன் பண்ணிட்டாரா என்று கேட்கவில்லை. அவர் அவர் துணிச்சலோடும் மௌனமாக நின்றார். ஒரு அம்மா தன் மகளிடம் சொன்னாராம், எல்லா சாமியும் ஆசீர்வாதம் கொடுக்கும், ஆனா எங்க மேரி மாதா மட்டும்தான் எகிப்துக்கு ஓடு, சிலுவைக்கடி நெல்லுன்னு வேலை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஒர்க்கிங் மாம் என்றாராம். இன்றைக்கு பெண்களுக்கு மரியா ஒரு முன்னுதாரணம். கண்ணீர் விடுவது பலவீனம் அல்ல, ஆனால் கண்ணீரோடு கடமையை செய்வதுதான் வீரம். கண்ணீர் விடுவது பலவீனம் அல்ல, கண்ணீரோடு கடமையை செய்வதுதான் வீரம். ஜெபமாலை என்பது அன்னை நமக்கு தந்த ஒரு ஆன்மீக ஆயுதம். சாத்தானின் சோதனைகளை வெல்ல மரியா காட்டி வீரம் நமக்கு தேவை. மே மாதம் என்பது பூக்களை வைப்பது மட்டுமல்ல, நம் இதயத்தில் உள்ள முட்களை, பாவங்களை அகற்றிவிட்டு அன்னைக்கு ஒரு வீரமான வாழ்வை காணிக்கையாக்குவோம். நமது குடும்பங்களில் வரும் சிலுவைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, நோய்களை கண்டு ஓடிவிடாமல் மரியாவை போல அந்த சிலுவைக்கு அடியில் நிமிர்ந்து நிற்கும் வரத்தை பெறுவதே இந்த மே மாதத்தில் நாம் செய்யும் மாபெரும் தவம்.
இறுதியாக அன்பானவர்களே, மரியா ஒரு வீரத்தாய் என்று தியானிக்கிறோம். அவர் சிலுவையில் நின்றது நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்கிறது. கடவுள் உன்னோடு இருக்கும் போது உலகம் உனக்கு எதிராக இருந்தாலும் நீ தனியாளாக நிமிர்ந்து நிற்கலாம். ஒரு பக்த கேட்டாரா, சாமி மாதாவுக்கு ஏன் இவ்வளவு பவர் என்று. சாமி சொன்னாரா, ஏன்னா அவங்க சிலுவை இடையில் நின்னப்ப கம்ப்ளைண்ட் பண்ணல, காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஓட இருந்தாங்க. நம்ம சின்ன கஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்றோம், அதான் நமக்கு பவர் கம்மியா இருக்கு. இந்த மே மாதம் 18ஆம் நாளில் அன்னை மரியாவை போல நாமும் நம் வாழ்வில் போராட்டங்களில் வீரத்தோடு சாட்சிகளாக விளங்குவோம். எந்த துன்பம் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு வலுவூட்டுடைய துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்று அவரோடு பயணிப்போம். மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க.